ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 4 மேக்ஸ் 500 சம்ஸில் இன்றைக்கி நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப்லேருந்து ஒரு 20 சம் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் சம் இதில் மேக்ஸிமம் எல்லா சம்மே டிஎன்பிசியில் கேட்ட சம் தான். முதல் கணக்கு பாருங்கள், x2y + xy2 x2 + xy இன் ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரெண்டையும் இந்த மாதிரி மேலேயும் கீழே எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதி இது ரெண்டுலேயும் காமனாக என்ன வெளியே எடுக்கலாம், xy எடுக்கலாமா? ஏன்னா xy ரெண்டுலேயுமே இருக்குது, xy எடுத்துருங்க. இப்போ மீதி என்ன இருக்கும், xy எடுத்துட்டோம்னா இந்த இதில் 2xல் 1x போயிடும், மீதி ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே இதில் பாருங்கள், எக்ஸை எடுத்துட்டோம், ஒய் எடுத்துட்டோம், அப்போ ஒரு ஒய் மட்டும்தான் இருக்கும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதே மாதிரி இந்த ரெண்டையும் பாருங்கள், எதை காமனாக எடுக்கலாம், ரெண்டுலேருந்து எக்ஸ் எடுத்துடலாம், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஹச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிப்ளை. மீ போவா மீ சீமா, அதிகபட்சமாக ரெண்டுத்தில் எது பொதுவாக இருக்குதுன்னு பார்க்கணும். பார்க்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்போ எது பொதுவாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய். XY X எது பொதுவாக இருக்குது, எக்ஸ். அவ்வளோதாங்க ஆன்சரு. முதல் கணக்கு முடிஞ்சுதுங்களா? ரைட். ரெண்டாவது கணக்கு போகலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்கள், இந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்டுருவாங்க. ஒரு நம்பரு பவரில் கொஞ்சம் லெட்டர்ஸ், நம்பர் பவர் லெட்டர்ஸ், நம்பர் பவர் லெட்டர்ஸ். ஹச்சிஎஃப் என்னன்னு பார்க்குறீங்க. ஹச்சிஎஃப் பாருங்கள், நம்பர் முதடுங்க 4 8 16 எழுதிக்கலாமா? 4 8 16 4ஆல் ஒரு தடவை போடலாம். ஒரு நாள் 4 ஈர்னாங்கெட்டு நன்னாங்க 16. திருப்பி இதை 2ஆல் போட முடியுமா? ஏன் போட முடியாது? ஏன்னா பொது வகுத்தி கிடையாது, சரியா? ஏன்னா 1ங்கிறது 2ஆல் பொது வகுத்தி கிடையாது. அப்போ மிகப்பெரிய பொது வகுத்தி என்னன்னா 4. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது, 4. ஓகே. ஹச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் பவரில் என்னென்ன வந்திருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்து எந்த பவர் மினிமமாக வருதோ, கம்மியாக வரதை எழுதணும், சரியா? ஸோ அப்போ பாருங்களேன், p² p³ p², இதில் எது பவர் கம்மி, p² தான் கம்மி. q³ q² q4 எது கம்மி, q² தான் கம்மி. 6 r² r³ எது கம்மி, 6 தான் கம்மி. ஹச்சிஎஃப் முடிஞ்சு போச்சுங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு எல்சிஎம். அப்போ 4 8 16 இதோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஒரு தடவை போட்டாச்சு, இதுக்கு அடுத்து திருப்பி 2ஆல் போட்டிங்கன்னா என்ன வரும், திருப்பி அகைன் 2ஆல் போட்டால் என்னப்பா வரும் சொல்லுங்கள், போடலாமா? 1 1 2 ஓகேவா சார்? என்ன சார் போனதில் தான் சொன்னீங்க 4 மட்டும்தான் போடணுன்னு, இப்போ எதுக்கு சார் 2 போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹையஸ்ட்டாக அதிகபட்சமாக பொது வகுத்தி என்னென்னா 4, லீஸ்ட்டாக ஓகேவா கடைசி வரி வகுத்து போகிறது அதுதான் நம்ம பார்க்குறோம், அது மீசிமா. ஹையஸ்ட்டானா ஹச்சிஎஃப், அவ்வளோதான். ஒரே ஒரு டைம் கரெக்டாக வகுப்படுதா, மீதி எதுவுமே காமனாக வகுப்படாது. இப்போ இந்த இடத்துல ஒரு 2 இருந்தால் நீங்கள் ஹச்சிஎஃப்க்கு போடலாம் திருப்பி 2ஆல். இந்த இடத்துல 1 இருந்ததுனால தான் நம்ம ஹச்சிஎஃப்க்கு இதோடு ஸ்டாப் பண்ணிட்டோம், சரியா? எல்சிஎம்க்கு அப்படி கிடையாது, கீழே 1 1 1 வர வரைக்கும் போடணும். ரைட். அப்போ 4 2 திருப்பி அகைன் என்ன பண்ணலாம், ஒரு 2 போடுங்க, 1 1 1. அப்போ 4 2 8 8 2 16 ஓகேவா? பவர்ஸை பொறுத்தவரையும் காமனாகவும் இருக்கணும், சின்னதாக இருந்தால் ஹச்சிஎஃப், எல்லாமே இருக்கணும். பவர் அதிகமாக இருந்தால் அது எல்சிஎம். கிளியரா? ரொம்ப சிம்பிள் கணக்கு தான். முதல் கணக்கு பார்க்கல அப்படி இருக்கும், ஒரு ப்ராக்டிஸ் சம் தரையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். அப்போ இருக்கிறதுல எதுப்பா அதிகம், p³ தான் அதிகம், q-ல் 4 தான் அதிகம், r-ல் க்யூப் தான் அதிகம். மூணாவது கணக்கு போகலாமா? பாருங்கப்பா, பின்னம் கொடுத்துட்டாங்க, பின்னம் கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்டால் எது கேட்குறாங்களோ அதை நியூமரேட்டருக்கு கண்டுபிடிக்கணும், எது கேட்கலையோ அதை டினாமினேட்டருக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ கேள்வியில் ஹச்சிஎஃப் கேட்டால் மேலே இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃப், கேள்வியில் எல்சிஎம் கேட்டால் மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம், ஓகேவா? அப்போ பாருங்கள், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஹச்சிஎஃப் கேட்டால் ஹச்சிஎஃப் பை கீழே எல்சிஎம். அப்போ 2 4 6 ஹச்சிஎஃப் என்ன வரும் சொல்லுங்கள் நீங்களே. பாருங்கள், 2ஆல் போட்டால் 1 2 2 4 3 6 திருப்பி போட முடியாது, ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நீ பெரு பொது வகுத்தி என்ன தான், 2 தான். அப்போ ஹச்சிஎஃப் 2. எல்சிஎம் போடலாமா? 3 5 25. அப்போ 5ஆல் போட்டிங்கன்னா 3 1 5 5 25 5 5 25. திருப்பி 5ஆல் போட்டிங்கன்னா என்ன, 3ஆல் போட்டிங்கன்னா 1 3 3 1 5. 5ஆல் போட்டிங்கன்னா 1 1 1. பாருங்கள், 3 எவ்வளோ 5 5 5 எவ்வளோ 75. அப்போ ஹச்சிஎஃப் என்ன, 2/75. ரைட். இந்த கணக்கு போடலாம். பாருங்கள், 3/5 6/5 9/10 ஹச்சிஎஃப் காண்க. ஹச்சிஎஃப்னு என்ன சொல்லுவீங்க, மேலே இருக்கிறதுக்கெல்லாம் என்ன ஹச்சிஎஃப், கீழே இருக்கிறதுக்கெல்லாம் என்ன எல்சிஎம். அப்போ 3 6 9க்கு ஹச்சிஎஃப் என்னப்பா, டக்குன்னு சொல்லுங்கள், 3 தான். ஏன்னா எல்லாமே எதில் வருது, 3இன் மடங்காக வருது. இதே எல்சிஎம் 5 5 10க்கு 5ஆல் ஒரு தடவை போடுறீங்க, 2ஆல் ஒரு தடவை போடுறீங்க, 1 1ன்னு வந்துடுது.
I2 எவ்வளோப்பா 10. அப்போ HCF 3, LCM என்பது 10. புரியுதாப்பா? ரைட்டா? ஸோ 4 சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5th சம் பாருங்கள். கேள்வியில் என்ன கேட்குறாங்க, 4 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ எல்சிஎம் கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம்மும் கீழே இருக்கிறதுக்கு HCFும் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, கீழே இருக்கிறதுக்கு இந்த 4 ஆப்ஷன் பாருங்கள். இந்த மாதிரி கணக்குகள்லாம் நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம். HCFை கண்டுபிடிச்சிட்டு கீழே HCF வருதான்றதை பார்த்துட்டு அடிச்சுட்டு போயிடலாம். பாருங்களேன், கீழே இருக்கிற நம்பருக்கு தானே HCF கண்டுபிடிக்கணும். அப்போ HCF எழுதுங்க. 3, 9, 6, 12 3 அடித்தா ஒரே ஒரு தான் வருது. அப்போ HCFங்கிற இடத்துல என்ன வந்தால் போதுமானது, 3ங்கிறது வந்தால் போதும். எதில் வருது 3? இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் என்னப்பா 140/3. ரெடியா? ரைட். அடுத்த போகலாமா? வில்சன் மதன் குணா எல்லோரும் ஒரு ரவுண்ட் ட்ராக்கில் ஓடுறாங்க. 10, 15, 20 நிமிஷத்தில் முடிக்கிறாங்க. அவங்க தொடக்கப்புள்ளியே 7 மணிக்கு ஆரம்பித்து சுற்ற தொடங்குறாங்க. மீண்டும் எப்போ சந்திப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினில் மீண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம். சரியா? அப்போ 10, 15, 20 போடுங்க. எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வருது, 60 60 நிமிடம்னு வருது. 60 நிமிஷம்னா எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். மீண்டும்னு வந்தால் இருக்கிறதோட அடுத்தது. அப்போ 7 மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீண்டும் எப்போனா 1 மணி நேரத்துக்கு அப்புறம். அப்போ 7 + 1 ஹவர் 8 ஹவர். புரியுதுங்களா? ரொம்ப எளிமை. 6வது புக்கில் இருக்குது, டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ மீண்டும்னு வந்து என்ன செய்றீங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சிறீங்க. வரக்கூடிய எல்சிஎம்மாக 60 நிமிஷம்னா அதை ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. 7 மணிக்கு அப்புறம். அப்போ 7 மணிக்கு அப்புறம் எத்தனை மணி? 8 மணி. அவ்வளோதான். இது பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள் இந்த சம்ம. மலர்விழி, கார்த்திகா, அஞ்சலின்னு 3 பேர் இருக்காங்கப்பா. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊரில், வெளியூரில் வேலை பார்க்குறாங்க. 5 நாளைக்கு ஒரு தடவை மலர்விழி வராங்க, 6 நாளைக்கு ஒரு தடவை கார்த்திகா வராங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை அஞ்சலி வராங்க. அவங்க இந்த மாதிரி வீடுக்கு வந்துட்டு போகிறாங்களாம். கடைசியாக அவங்க அக்டோபர் 1ஆம் தேதி பார்த்துக்கிட்டாங்களாம். சரி, அப்போ மீண்டும் எப்போதும் அவங்க ஒன்றா பார்ப்பாங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், மீண்டும் வந்தால் என்ன செய்யணும், எல்சிஎம். எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்? 5க்கு, 6க்கு, 10க்கு. எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 30ன்னு வரும். ஓகேவா? எடுத்து பாருங்கள். அப்போ இருக்கிறதோட மீண்டும்னா அதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். அக்டோபர் 1க்கு அப்புறம் ஒரு 30 நாளுக்கு அப்புறம். அப்போ எத்தனாவது நாள்? அக்டோபர் 31வது நாள். ஓகேவா? ஸோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியா? ரைட். டவுட்னா நான் இது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த சம் போடுங்க. 7/5, 21/10, 35/8, 14/15 HCF காண்க. HCFனால் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், HCF. கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எடுத்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 7/120. ரைட்டா? ரைட். ஸோ அதே மாதிரி தான் இந்த மீண்டும் ஒன்றாக கணக்கு. சரியா? அதே கணக்கு தான் இதுவும். இப்போ பாருங்கள், இந்த சம் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80, 100, 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலனில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. இப்போ எப்படி மீண்டும் அப்படின்னா என்ன சொன்னேன், எல்சிஎம். அதிகபட்சன்னு கேள்வியில் வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும், HCF. அப்படியே நம்பர் எழுதிக்கிறீங்க, HCFை போடுறீங்க. 0, 0, 0ன்னு முடியாததுனால ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம எதில் போடலாம், 10ல். 5/8 80, 5/100, 5/12 120. திருப்பி 2ஆல் போடுங்க. 2×8, 2×5 10, 2×6 12. இதுக்கப்புறம் காமனாக அதிகபட்சமாக வகுக்கக்கூடிய பொது வகுத்தி இருக்கா? இல்லை. ரைட்டா? அப்போ 5×2 எவ்வளோ? 20. அப்போ ஆன்சர் என்ன? 20. முடிஞ்சு போச்சு. இந்த கணக்கு பாருங்கள். கலைட்ட 120 மில்லிமீட்டர் 140 மில்லிமீட்டரில் ஒரு பேப்பர் இருக்குது. அதை அவர் சதுரமாக வெட்டுறாராம். அவர் வெட்டிய மிகப்பெரிய, அப்போ அதிகபட்ச, மிகப்பெரிய, மேக்ஸிமம்னு வந்தாலே என்ன கண்டுபிடிக்கணும், HCF. அகெயின் மீண்டும் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம். சரியா? ரைட். அப்போ 120, 140 பாருங்கள், 0, 0 வந்திருக்கு. 10ஆல் போடுங்க. 5/12 120, 5/14 140. திருப்பி இந்த 2 ஈவன் நம்பரா? அப்போ ஈவன் நம்பர்னால் 2ஆல் அடிப்படுமா? 2×6 12, 2×7 14. அப்போ 5×2, 5×2 எவ்வளோப்பா? 20. முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? 11 கணக்கு பார்த்துட்டோம். முடிச்சிடலாம். ரைட். இப்போ பாருங்கள், இந்த கணக்கு நீங்கள் போடுங்க. உங்கள்கிட்ட 20 மாம்பழம் இருக்காம்பா, 15 ஆப்பிள் இருக்குப்பா. இதை நீங்கள் சமமாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க. அப்போ அதிகபட்சமாக எத்தனை பேர் கொடுப்பீங்க? கேள்வியில் அதிகபட்சம்னு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், HCF. அப்போ HCF எவ்வளோ? 20க்கும் 15க்கும் 5. ஓகே. உங்கள்கிட்ட 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர் அளவில் கயிறு இருக்குது. அப்போ சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் எவ்வளோ? அதிகபட்சம்னு வந்திருக்கு. அதிகபட்சம்னா நீங்கள் என்ன செய்யணும், HCF கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ அதுக்கு முன்னால் எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்க. 1 மீட்டரோட அளவு 100 சென்டிமீட்டர். அப்போ 100, 20, 120. ஓகேவா? 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னா 360, 400 சென்டிமீட்டர். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், HCF எடுக்கணும். HCF எடுத்த ஆன்சர். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பாருங்கப்பா, ரொம்ப முக்கியமான மாடல்.
இரு எண்களின் பெருக்குத்தொகை 1600, அவற்றின் HCF 5 எனில் LCM காண்க. சரியா? இரு எண்களின் பெருக்கல் தொகையினால x × y ஏதோ 2 எண். ஓகேவா? HCF × LCM இது ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ பெருக்கல் தொகை எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1600. HCF என்ன கொடுத்துருக்கான்? 5. LCM கேட்குறான். அப்போ LCM கேட்குறான்னா இப்போ இந்த 5 இங்கிட்ட வந்து என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். அடித்தா என்ன வரும்? LCMோட ஆன்சர் 320. இதே மாதிரி அடுத்த கணக்கு போடலாமா? போடுங்க. இரு எண்களின் LCM HCF. LCM கொடுத்துட்டான் 72, HCF எவ்வளோ? 6. ஒரு எண் 24, மற்றொரு எண் என்ன? அப்போ x × y = HCF × LCM. ஒரு எண் 24, இன்னொரு எண் தான் கண்டுபிடிக்க போகிறோம் y. HCF என்ன? 6, LCM என்ன? 72. அப்போ y வேணுமா? 6 × 72, இந்த 24 இங்கிட்ட வரையில் என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். ஓர் 24 24, 3 24 72, 6 3 எவ்வளோ? 18. அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னப்பா? 18. ஓகேவா? ரைட். இதே மாதிரி இந்த சம் ப்ராக்டிஸ் உங்களுக்கு போடுங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் 2160, HCF 12 எனில் LCM என்ன? போடலாமா? ரைட். போட்டு எனக்கு 180 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். x, y இவற்றின் LCM Z எனில் HCF என்ன? பாருங்கப்பா, இந்த மாதிரிலாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எக்ஸு ஒய்ன்னு நம்ம பொதுவாக இது வரைக்கும் கணக்கில் ஏதோ 2 நம்பர் தான் தருவாங்க. இந்த கணக்கில் XYனே கொடுத்துட்டாங்க. XY இவற்றின் LCM ஆனது Z எனில் அதன் HCF என்னன்னு கேட்குறாங்க. அப்போ HCF × LCM x × y இரு எண்கள் HCF LCMோட பெருக்குத்தொகை சமம். H தான் கேட்குறாங்க, அப்படியே வைங்க. LCMோட மதிப்பு என்ன? Z. இரு எண்களுக்கு பதிலாக அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? XYன்ட்டாங்க. அப்போ XY அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ H வேணும், இந்த Z இங்கிட்ட என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். சிம்பிள் தானே? இப்போ x × y என்னது? XY/Z. HCFோட மதிப்பு XY/Z. அதே மாதிரி இந்த சம் பார்க்கலாமா? P மற்றும் Qவின் HCF x மற்றும் Qவோட மதிப்பு XY எனில் P மற்றும் Qவோட LCM என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த கணக்கில் இரு எண்கள் என்ன? PQ தான். போன கணக்கில் XYக்கு XY வச்சுக்கிட்டோமா? இந்த கணக்கில் PQ அப்படியே வச்சுக்கணும். ரைட். HCFோட மதிப்பு கொடுத்துட்டாங்க x. கேட்குறது என்ன? LCM. Pக்கு P அப்படியே வைங்க. Qக்கு மட்டும் வேல்யூ என்ன கொடுக்குறாங்க? XY. LCM அப்படியே வச்சுக்கோங்க. இந்த x இங்கிட்ட வந்து என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். x என்ன பண்ணுங்க? அடிச்சிருங்க. P × y PY. அப்போ LCM என்ன? PY. இதெல்லாம் ஒரு குரூப் 4 கேள்வி, நல்லா பார்த்துக்கணும். இந்த சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ். 3 மற்றும் 9 ஆகிய எண்களின் LCM 9 எனில் HCF என்ன? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஒரு 19 சம்ஸ் கிட்ட உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சரியா? அதனால் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள்? கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சம்மெல்லாம் போட்டு பாருங்கள். இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 500ல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிளிஃபிகேஷனும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். தேங்க்யூ.